சொல்ல போகிறேன், பண்ணதான் போகிறேன். இல்லைங்க, அந்த விசாரணைக்காண்டிங்க என்னால் அப்படி அவங்க நான் ஆக்ஷன் பண்ண நினச்சேன். அவங்க லைஃபான படம் கேட்டாங்க, என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக வேற எதாவது பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குநர்கள் படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலா பணம் பேச்சு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த ட்ரக் யூசேஜ வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸ் வச்சுதான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். இது ரொம்ப நாளாக நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலை புரிஞ்சிச்சு. அது இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார், நான் பண்ண எல்லா படங்களையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆகிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கேயுமே நான் சொல்லுவேன் சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு ஒரு சொசைட்டி கான்செப்ட் இருக்குது சார். அந்த மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் நான் சொல்லுவேன், மனுஷனத்தை எடுத்த தப்புக்கு ஊரை கொட்ட சொல்லி எந்த தப்பும் இல்லை. கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி, மரியம் ஜாக் சாரும் சரி, கடைசியில் இதை எத்தனையும் வெடிச்சு தாக்கா போவோம், இந்த நாயங்கள் தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தமே எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டர் எடுத்துட்டிங்கனாலும் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 18 வயசு கீழே இந்த உனக்கு ஆகல, நீ தேட்டருக்குள்ள போகாதுன்னு சொல்கிறதோ, எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குது. கமல் சாரை வச்சு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க சொல்லியிருக்கு. இது என்னன்னா, எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்கத்தை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அது நீங்கள் சொல்லணும் ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஷூட்டிங் இருக்கும்போதே 20,000 கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லிக்கிறேன். 20,000 கோடி நான் சொன்னது 900 கோடி தான் சொல்லிட்டேன். அப்படி பார்த்தா கம்மி ரேஷியோ தான் சொல்லியிருந்தேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுங்கள் சார். இது மட்டும் இல்லை சார், என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்தால் ட்ரக்ஸை வச்சு பண்ண மாட்டேன். இல்லை சார், எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடக்குது. ஒவ்வொரு காலேஜாக போய் இது ப்ரொபகண்டா மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொட மாட்டேன்னு பிளட்ஜ் எழுதி வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜையும் மொத்தம் வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை அசிஸ்டண்டாக செஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். அவன் தான் இப்போ அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ண முடியல. இது சொல்லணும்னு இருந்தது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது அது ஒரு கன்சர்ன். அதை நான் சொல்லி தான் அவங்களுக்கு நினச்சிட்டேன். எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உலக சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து. இந்த எல்சி உருவானது தான் இதில் திட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ள வேணான்னு தீவிரமாக இதுக்கு தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல. அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லது கேட்கவே மாட்டோம், நான் கெட்டது மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தா நானே சார் பண்ணுறேன். மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன். அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான் நான் பண்ணுறேன். சூப்பர் சார். நான் இன்வைட் அழைச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு மூவ் ஆக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.